அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 2025ஆம் ஆண்டு ஓயல் சயின்ஸ் பாடம் எழுதக்கூடிய மாணவர்களுக்காக இந்த ஓயல் சயின்ஸ் பாட பேப்பரினுடைய அமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கிறது, எப்படியான பகுதிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, இது சம்பந்தமான ஒரு தெளிவை இந்த வீடியோவில் பார்ப்போம் நினைக்கிறேன். ஓயல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்தவரையில் 2 வகுப்புகளை உள்ளடக்கியது. கிரேட் 10 and 11 தரம் 10, 11 என்கிற 2 வகுப்புகளை உள்ளடக்கியதுதான் ஓயல். இந்த 10, 11 என்ற 2 வகுப்புகளோட விஞ்ஞான பாடங்களை உள்ளடக்கிய ஒரு பேப்பர் ஓயல்ல மாணவர்களுக்காக தயாரிக்கப்படுகிறது. இந்த பேப்பர்ல 3 பகுதிகள் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலான ஆசிரியர் தான் படிப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓயல் பாடத்தை பொறுத்தவரையில், ஓயல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்தவரையில் 3 பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதி உயிரியல் என்கிற பகுதி. உயிரியல் என்கிற பகுதி. 2வது பௌதீகவியல் என்ற பகுதி. 3வது இரசாயனவியல் என்ற பகுதி. உயிரியல் என்கிறத ஆங்கிலத்தில் பயாலஜி என்றும், பௌதிகவியல்ல பிசிக்ஸ், அதே போல இரசாயனவியல் கெமிஸ்ட்ரி என்றும் சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாட புத்தகங்கள்ல 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பாட புத்தகங்கள்ல உயிரியலை பொறுத்தவரை பச்சை நிறத்தாலும், பௌதிகவியல் சிவப்பு நிறத்தாலும் அல்லது ஆரஞ்சு கலராலும், இரசாயனவியலை பொறுத்தவரை நீல நிறத்தாலும் காட்டப்பட்டிருக்க போகுது. இந்த பேப்பரை பொறுத்தவரையில இது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த பாடப்பரப்புக்குள்ள இருந்து இந்த பேப்பரினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த 3 பகுதிகளையும் பிரித்து பிரித்து பேப்பரினுடைய அமைப்பு செய்யப்படுகிறது. சரிதானே? இப்போ முதலாவது எங்களுடைய பேப்பரை பொறுத்தவரையில 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஓயல் சயின்ஸ் பேப்பரை பொறுத்தவரையில ஓயல் சயின்ஸ் பேப்பரை பொறுத்தவரையில 3 பகுதிகளை கொண்டிருக்குது. முதலாவது எம்சிக்யூ. எம்சிக்யூ அப்படிங்கிறது கோட் அடிக்கிற வினா. எங்களுக்கு தெரியும், கோட் அடிக்கிற வினா. அப்ப 40 எம்சிக்யூ வினாக்கள், 40 வினாக்களை உள்ளடங்கிய கோட் அடிக்கிறக்கூடிய வினா இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்க போகுது. உயிரியல், பௌதிகவியல், அதே போல இரசாயனவியல் என்ற 3 பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த 40 எம்சிக்யூ வினாக்களும் அமைஞ்சிருக்க போகுது. 2வது பகுதியை பொறுத்தவரையில இதை நாங்கள் பார்ட் 1 அப்படின்னு சொல்லலாம். இதை பார்ட் 1, இது உலவும் பார்ட் 1 அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், பார்ட் 1. அதே போல 2வது அமைப்பு கட்டுரை வினா. நாங்க ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதாவது அமைப்பு கட்டுரை வினா. அமைப்பு கட்டுரை 4 கேள்விகளை உள்ளடக்கி இருக்கும். அமைப்பு கட்டுரைகளை பொறுத்தவரை 4 பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கும். இந்த 3 பகுதிகளை கொண்டதாக 4 வினாக்கள் அமைப்பு கட்டுரை வினாக்களாக இருக்க போகுது. அதே போல 3வது பகுதி, இது முதலாவது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி எஸ்ஏ கேள்விகள் என்று சொல்லக்கூடிய கட்டுரை வினாக்கள். இதுவும் இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கிய வினாக்களாக இருக்க போகுது. சரி, இப்ப நாங்க பார்க்க போறோம் எம்சிக்யூ எடுத்துக்கொண்டால் இந்த எம்சிக்யூல எப்படியான வினாக்கள் வினவப்படுகிறது, எவ்வளவு வினாக்கள் எந்த பகுதிகளில் இருந்து வினாவப்படுகிறது, அதே போல அமைப்பு கட்டுரையில எப்படியான வினாக்கள் எந்தெந்த பகுதிகளில் இருந்து வினவப்படுகிறது, அதே போல கட்டுரை வினாக்கள்ல எவ்வளவு கேள்விகள் எந்த பகுதிகளில் இருந்து வருகிறது. அப்ப நாங்க இதுகளை தெரிஞ்சு கொண்டவென்றால் எந்த பகுதிகளை கடும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேணும்ங்கிற விஷயத்த நாங்க என்ன செய்யலாம், இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் உயிரியல் பகுதிகள் அதிகமாக படிக்க வேணுமா, பௌதிகவியல் பகுதிகள் அதிகமாக படிக்க வேணுமா, இரசாயனவியல் பகுதி அதிகமாக படிக்க வேணுமா, இல்ல 3ஐயும் சம அளவில் படிக்க வேணுமாங்கிற விஷயத்த நாங்க விளங்கிக் கொள்ளலாம். ஏண்டா சிலாக்களை பொறுத்தவரையில சிலாக்களுக்கு பாடமாக்குறது நல்லா வரும். அப்படின்னு சொல்ற ஆக்கள் உயிரியல் பகுதிகளை மாத்திரமே படிப்பாங்க. ஏண்டா பௌதிகவியல் பகுதிகள் மிச்சம் லேசானது, ஆனா பாடமாக்குறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை, விளங்குறது மட்டும்தான்.
அப்ப அப்படியான பகுதிகளில் கணியத்தோடு விருப்பம் இல்லாதவர்கள் அல்லது கொஞ்சம் எனக்கு அது விளங்கல்ல அப்படின்னு உற்றாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளை விட்டுட்டு உயிரியலை மட்டும் பாடமாக்கி கொண்டு போவாங்க. ஆனா அவங்களால எக்ஸாம்களை சரியாக செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமை வரும். காரணம் என்னென்றால் இந்த பேப்பர்ல இந்த 3 பகுதிகளும் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படி என்று தெரியாது. அவர்களுக்கு நேரத்தோட இது சம்பந்தமாக அறிவிருந்தால் என்ன செய்வாங்க? இப்படித்தான் கேள்விகள் வருகுது. ஆகவே உயிரியல் பகுதிகள்ல இருந்து இவ்வளவு வருகுது. இரசாயனவியல் பகுதிகளில் இருந்து இவ்வளவு வருகுது. பௌதிகவியல் பகுதிகளில் இருந்து இவ்வளவு வருகுது. ஆகவே நான் இதை பேலன்ஸ் பண்ணி படிக்கணும். நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்கிற விஷயம் விளங்கும். சரிதானே? இப்ப முதலாவதை பொறுத்தவரையில முதலாவது எம்சிக்யூக்குள்ள எடுத்துக்கொள்ளும். நம்ம எம்சிக்யூ எடுத்தோம்னு சொன்னால் கோட் அடிக்கக்கூடிய வினா. முதலாவது 40 கோட் அடிக்கக்கூடிய வினாக்கள் வரும். மிக முக்கியமான வினாக்கள். ஏன் இந்த கோட் அடிக்கிற வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள்னு சொன்னால் இதை பொறுத்தவரையில 40 வினாக்களுக்கு எங்களுடைய 100 மார்க்ஸ்ல எம்சிக்யூக்களை பொறுத்தவரையில 100 மார்க்ஸ்ல 40 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வினா தான் இந்த எம்சிக்யூ வினா. ஆகவே இந்த எம்சிக்யூ வினாவை அதிக அளவுல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது கடமை எங்களுக்கு. ஏண்டா நாங்க லேசாக இதை செஞ்சிட இயலும். பட் என்னென்றால் பிராக்டிஸ் இல்லாம செஞ்சால் எங்களுடைய அவசரம் அதே போல நிதானம் இல்லாத தன்மை இப்படியான பிரச்சனைகளால நிறைய பிழைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே அதிக அளவில் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி இந்த எம்சிக்யூ வினாக்கள். நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எம்சிக்யூ வினாக்களை பொறுத்தவரையில இதுல இந்த உயிரியல், பௌதிகவியல், இரசாயனவியல் என்ற 3 பகுதிகளும் வருகிறது. உயிரியலுக்கு நாங்கள் பயாலஜின்னு சொல்லுவோம். பயாலஜியை பொறுத்தவரையில ஒரு பயாலஜியை பொறுத்தவரையில நாம சொல்லலாம் ஒரு 15 தொடக்கம் 16 வினாக்கள் வருகிறது. 15 தொடக்கம் 16 வினாக்கள் உயிரியல் பகுதிகளில் இருந்து எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. உயிரியல் பகுதிகளில் இருந்து 15 தொடக்கம் 16 வினாக்கள் வருகிறது. 40ல 15 அல்லது 16 மார்க்ஸை நாங்கள் என்ன செய்யலாம்? உயிரியல் பகுதிகளில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப லேசி பாடமாக்குறாக்களுக்கு லேசி. இது பெரிய அளவுல பாடமாக்கி எழுதக்கூடிய வாசிச்சால் எழுதக்கூடிய அளவுக்கு தான் இந்த கேள்விகள் அமைஞ்சிருக்கும். ஆகவே எம்சிக்யூக்கள்ல பயாலஜி மிக சிம்பிளாக வரப்போகுது. 15 தொடக்கம் 16 வினாக்கள் எங்களால இலகுவாக செஞ்சு கொள்ள முடியும். எங்களுக்கு பயாலஜி அலகுகளாக எங்களை பாட புத்தகத்துல 10ஆம் ஆண்டு மற்றும் 11ஆம் ஆண்டுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 16 அலகு இருக்குது. நாங்க என்னென்ன அலகுன்றதுல பிறகு நாங்க பேசுவோம். அதுக்கு முன்ன பிசிக்ஸை பொறுத்தவரையில பௌதிகவியலுக்கு நாங்க ஆங்கிலத்துல பிசிக்ஸ் என்று சொல்றோம். இந்த பிசிக்ஸை பொறுத்தவரையில ஒரு 12 தொடக்கம் 13 கேள்விகள், 12 தொடக்கம் அல்லது 11 தொடக்கம் 12 கேள்விகள் சொல்லலாம். 11 தொடக்கம் 12 கேள்விகள் வருகுது. இவ்வளவுதான் வருமன்றதல்ல. ஆனால் அனலைஸ்ல பார்த்துன்னு சொன்னால் இப்ப நாங்க கடந்த ஒரு 5 வருஷ பேப்பர் அல்லது 6 வருஷ பேப்பர் எடுத்து பார்க்குற நேரம் இப்படியாகத்தான் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்றது சொல்றோம். பயாலஜியை பொறுத்தவரை 15 தொடக்கம் 16, அதே போல பிசிக்ஸை பொறுத்தவரையில 11 தொடக்கம் 12 வினாக்கள் அமையப்பெற்றிருக்கிறது. மிக இலகுவான கணித்தல்கள், அதாவது பெருக்கல்கள், அதே போல சமன்பாடுகளை வச்சு பெருக்கல் பிரித்தலோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான். மிக அதிக அளவில் யோசிக்கக்கூடிய வினாக்கள் ஒன்று அங்க இல்லை. அதே போலதான் இரசாயனவியலுக்கு ஆங்கிலத்துல கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஒரு 13 தொடக்கம் 14 வினாக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 13 தொடக்கம் 14 வினாக்கள் அங்க வருகிறது. 11 தொடக்கம் 14 வினாக்கள் அங்க வரக்கூடியதாக இருக்கு. கூடுதலாம் குறையலாம். ஆனால் கிட்டத்தட்ட இப்ப நாங்க இதை பார்த்தோம்னு சொன்னால் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3ஐயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரேஷியோ அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்? ஒன்றுக்கு சமமாக இருக்கிற மாதிரி, அதாவது பேலன்ஸ் பண்ற மாதிரியாக இருக்குது. அதாவது இதுல 15 இதுல இப்படின்னு சொல்லி இதுல 15 போட்டால் இதுல ஒரு 12 போடலாம், இதுல ஒரு 13 போடலாம். இப்படி போட்டுத்தான் அந்த 40 கேள்விகள் என்ன செய்யப்படுகிறது? பேலன்ஸ் பண்ணப்படுகிறது. அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யலாம்? விளங்கிக் கொள்ளணும். ஆகவே 3 பகுதிகளையும் சம அளவுல படிக்கணும் என்கிற விஷயம் இங்க இருந்து விளங்குது. ஆகவே 40 கேள்விகளுக்கு 40 எடுக்க வேணுமாக இருந்தால் சம அளவுகள்ல படிக்க வேணும். பயாலஜியில 15 16 இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சம அளவுல படிக்கிறதுல கொஞ்சம் பயாலஜியை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கூட கொடுக்கணும். நாங்க ஏன் கூட கொடுக்கணும்னு சொன்னா பின்னால எங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட கொடுத்து படிக்க வேணும். ஏன்டா பயாலஜியை பொறுத்தவரையில அவசரமாக மறக்கக்கூடிய பகுதி. எனவே நிறைய நேரம் படிக்கணும். இப்போ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில விளங்கினால் முடியுது. விளங்கினால் அந்த கேள்விகளை பிராக்டிஸ் பண்ற வேலை தான். திருப்பி திருப்பி படிக்கிற வேலை அங்க இல்லை. ஆனா
இந்த உயிரியல் பகுதிகளை பொறுத்தவரையில திருப்பி திருப்பி படிக்கணும். திருப்பி திருப்பி படிக்கிற நேரம் தான் அது எங்களுக்கு ஞாபகம் நிற்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில ஒரு தடமோ 2 தடமோ படிக்கிற நேரம் எங்களுக்கு அந்த அந்த கருப்பொருள் வழங்கினால் எங்களுக்கு அந்த கேள்விகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். வேற ஒரு விஷயமும் நாங்க அங்க யோசிக்க வேண்டியதாக இருக்காது. இலகுவான பகுதிகள். சரிதானே? இப்ப நாங்க எம்சிக்யூ பகுதிகளை பார்த்துட்டோம். 40 மார்க்ஸ். இப்ப இதுவெல்லாம் பார்ட் 1. இது ரெண்டும் ஸ்ட்ரக்சரும் இசையும் சேர்த்து தான் எங்களுக்கு பார்ட் 2 பகுதி. பார்ட் 2ன்னு சொல்லி எங்களுக்கு நடக்கக்கூடிய பகுதி. பார்ட் 2 பொறுத்தவரையில பார்ட் 2 எடுத்துன்னு சொன்னால் முதலாவது அமைப்பு கட்டுரை வினா. அமைப்பு கட்டுரை வினாவை பொறுத்தவரையில இந்த அமைப்பு கட்டுரை பொறுத்தவரை 4 அமைப்பு கட்டுரை இருக்குது. 1 2 3 4. முதலாவது அமைப்பு கட்டுரை வினாவை பொறுத்த மட்டும் எப்படியான வினான்னு சொன்னால் பொதுவான எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல், அதே போல இரசாயன கழிவுகள், அதே போல விலங்குகள், தாவரங்கள், இது சம்பந்தமாக நாங்க பார்க்கறதுக்கு ஒரு பயாலஜி டைப்பான கேள்வி மாதிரி இருந்தாலும் இது ஒரு பொதுவான வினா. பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்து கொடுக்க வேண்டிய ஒரு சுற்றுச்சூழல் சம்பந்தமான வினாக்கள், கூர்ப்பு சம்பந்தமான வினாக்கள், இப்படியான வினாக்கள் போடப்படுகிறது. ஆகவே பொதுவான வினா பொதுவாக போடப்படுகிறது. பொதுவான வினா. இரண்டாவது பகுதியாக எங்களுக்கு போடப்படுற பகுதியாக உயிரியல் பகுதியிலிருந்து ஒரு தனியான ஸ்ட்ரக்சர் அமைப்பு கட்டுரை போடப்படுகிறது. ரெண்டாவது உயிரியல் பகுதிகளில் இருந்து வரப்பகுது. உயிரியல் பகுதிகளில் இருந்து பொதுவாக முதலாவது கேள்வி பொதுவாக வருகிறது. இரண்டாவது கேள்வி உயிரியல் பகுதிகளில் இருந்தும். மூன்றாவது பகுதி இரசாயனவியல் பகுதியாகும். இரசாயனவியல் பகுதியாகவும் 4வது பகுதி பௌதீகவியல் பகுதியாகவும் வருகிறது. பௌதீகவியல் பகுதிகளாகவும் வரக்கூடியதாக இருக்குது. அப்ப நாங்க இதை மிச்சம் கவனிச்சு கொள்ள வேணும். முதலாவது பொதுவான ஆகவே பொதுவான விஷயங்கள் சம்பந்தமாகவும் தெரிஞ்சு கொள்ள வேணும். அதே போல உயிரியல், ரசாயனவியல், பௌதீகவியல் சம்பந்தமாகவும் தெரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? அவை அதுவும் ஒரு அவசியமான விஷயம் என்கிறத நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். சரிதானே? அடுத்த பகுதிகளாக நாங்க பார்த்துக்கொள்றது கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில கட்டுரை வினா. இந்த கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில கட்டுரை வினாக்களை பொறுத்தவரையில 5 கட்டுரை வினாக்கள் வருகிறது. நாங்க 3 செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரிதானே? 5 கட்டுரை வினாக்கள்ல 3 செய்ய வேணும். முதலாவது கட்டுரை வினாக்களை பொறுத்தவரை முதலாவது கட்டுரை வினாவாக எங்களுக்கு வரக்கூடியது 5வது கேள்வி என்ற நம்பர்ல வரும் இல்லையா? 5வது நம்பர்னு வரும். இதனுடைய தொடர்ச்சி பாட்டு தானே தொடர்ச்சி. 1 2 3 4 5வதாக கட்டுரை வினா வருகிறது. 5வது கட்டுரை வினாவை பொறுத்த மட்டும் உயிரியல் பகுதிகளில் இருந்து விளக்கப்படுகிறது. உயிரியல் பகுதிகளில் இருந்து பொதுவாக இந்த கேள்வியை பொறுத்தவரை தொகுதிகள் சம்பந்தமாக, உதாரணமாக சுற்றோட்ட தொகுதி, குருதி தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, இப்படியான தொகுதிகள் சம்பந்தமான வினாக்கள் அதிக அளவுல வந்திருக்கிறது. மேபி இந்த வருஷமும் தொகுதிகள் சம்பந்தமாக வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அது பிறகு இந்த வருஷம் என்ன கேள்வி வரலாம், எக்ஸ்பெக்டேஷன் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு நாங்க பேப்பரினுடைய அமைப்பு சம்பந்தமா பார்த்து கொண்டிருக்கிறோம். 6வது பகுதியாக எங்களுக்கு தெரியும். 6வது பகுதியாக வரக்கூடிய பகுதி கெமிஸ்ட்ரியினுடைய பகுதி, இரசாயனவியல் பகுதி தான் வருகிறது. 6வதாக வரக்கூடிய பகுதி கெமிஸ்ட்ரி, இரசாயனவியல் பகுதியா வரப்போகுது. இரசாயனவியல்ல முழு கேள்வி ஒன்று வருகிறது. இது சிம்பிளான ஏசே. நாங்க உயிரியலை பொறுத்த வரையில பாடமாக்கி இருக்கணும். அந்த விஷயம் சரியாக தெரிஞ்சாதான் செய்யலாம். இப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது. கட்டி எழுத இயலாது. இப்படி எல்லாம் நாங்க வரலாறு எழுதுற மாதிரி இங்க வரலாறு எழுத முடியாது. இதுதான் விஷயம், அதுதான் எழுதணும். ஆனா இரசாயனவியலை பொறுத்தவரை நாங்க ஒரு டேர்ம் விளங்கிட்டோம்னு சொன்னால், அந்த விஷயத்த விளங்கிட்டோம் என்றால், இந்த பாடத்துல இதுதான் விஷயம் இருக்குது அப்படி என்னத்தை இதுல விளங்கிட்டோம்னு சொன்னால் மிக சிம்பிளாக என்ன செய்யலாம், இதுல ஸ்கோர் பண்ணி பேசிடலாம். இந்த பகுதிகளில் பெரும்பாலும் இலகுவான வினாக்கள், மின் பகுப்புகள், அதே போல இரசாயன தாக்கங்கள் சம்பந்தமான வினாக்கள், அதே போல அணுவன், திணிவன், இது சம்பந்தமான வினாக்கள் வருகிறதால
மிக சிம்பிளாக என்ன செய்யலாம், செஞ்சு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வினா. 7வது பகுதிகளாக எங்களுக்கு நாங்கள் கெஸ் பண்ணியிருப்போம். இப்போது என்ன வரலாம், உயிரியலை இரசாயனவியல்னு சொன்னால் 3வது பௌதிகவியல் வினா வருகிறது. பௌதீகவியல் வினா. உண்மையிலேயே நிறைய மாணவர்களை பொறுத்தவரையில இந்த வினாதான் கஷ்டம்னு வச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல, உண்மையில என்ன தெரியுமா, இது மிக சிம்பிளான வினா. போக போக விளங்கும் என்ன விஷயம். இந்த வினா மிக சிம்பிளாக செய்யக்கூடிய வினா. எங்களுக்கு தெரியும், எங்களை 10ஆம் ஆண்டு சிலபஸுக்குள்ளதான் இந்த வினா பொதுவாக 7வது வினா உள்ளடக்கப்பட்டிருக்க போது, அதுலேயும் முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் நேர்கோட்டு இயக்கம், அதே போல நியூட்டன் இயக்க விதைகள், விசைகள், உராய்வு, அதே போல விசை இணை, இப்படியான விஷயங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வினாவாக இந்த 7வது வினா இருக்கும். மிக சிம்பிளாக செய்யக்கூடிய வினா, எந்த ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை. இந்த வினாவில் அழகாக ஸ்கோர் பண்ணக்கூடிய வினாவாக இருக்கும். இந்த வினாக்கள் செய்கிற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக இரசாயனியல் பகுதியவியல் வினாக்கள்ல நிறைய பிள்ளைகள் மார்க்ஸை இழக்கிற விஷயங்கள், அலகுகள் மிஸ் பண்றது, அதே போல கணித்தல்களை மிஸ் பண்றது. கணித்தல்கள் செய்கிற நேரம் முழுமையாக இங்கு எழுதப்பட வேணும். அப்படி என்றால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க போகுது. கணித்தல் இறுதி விடைகள் மாத்திரம் எழுதப்பட்டால் அதுக்கு இறுதி விடைக்கு மாத்திரம் மார்க்ஸ், கணித்தல்களுக்கும் மார்க்ஸ் இருக்குது என்றதால கணித்தல்களை கவனமாக செய்ய வேணும். மிக சிம்பிளான கணித்தல்கள், ஆனால் இலகுவில் தான் நாங்கள் நிறைய பிழைகளை விடுவோம் என்கிற அடிப்படையில நிறைய பிழைகளும் வரும். கவனமாக செய்யணும். ஆனால் இலகுவான கேள்விகள் பிராக்டிஸ் பண்றதன் மூலமாக அந்த பிழைகளை திருத்திக் கொள்ளலாம். எனவே அதிக அளவில் பிராக்டிஸ் பண்ணால் போதுமானது. நிறைய படிக்க தேவையில்ல, விளங்கினால் 1-2 தரம் படிக்கிற நேரம் விளங்கி பிராக்டிஸ் பண்ணினால் போதுமானது. 8வது கேள்வியாக 2 பகுதிகள் கலந்து வரக்கூடிய பகுதியாக இருக்குது. 8வது வினாவை பொறுத்த வரையில உயிரியலும் அதே போல பௌதீகவியலும் கலந்து வருகிறது. அதே போல பயாலஜியும் பிசிக்ஸும் கலந்து வரக்கூடிய ஒரு பகுதி. பயாலஜியும் பிசிக்ஸும் கலந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதே போல இதுவும் லேசான பகுதிகள். எங்களுக்கு உதாரணமா ஒரு பிள்ளைக்கு உயிரில் தான் எனக்கு நல்லா இயலும்னா இந்த உயிரியலை செய்யலாம், அதே போல இந்த உயிரியலையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுல ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் வரும். அதே போல 9வது வினா இருக்குது, இரசாயனவியல் அண்ட் பௌதிகவியல். சரிதானே? அப்ப இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு நலவு இருக்குது, உயிரியல்ல சரியாக எனக்கு பாடமாக்கல, எனக்கு கஷ்டம் அது அப்படின்னு ஃபீல் பண்ற பிள்ளைகளுக்கும் இரசாயனவியல் பௌதிகவியல் வினாக்கள் தான் அதிகமாக இருக்குது. எனவே இரசாயனவியல் பௌதிகவியல் என்ற சாய்ஸை தேர்வு செஞ்சு 3 வினாக்களில் அழகாக என்ன செய்யலாம், ஸ்கோர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு இன்னொரு டவுட் இருக்குது, எங்களோட சிலபஸ்ல எது 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 உயிரியல் அலகுகள், எது பௌதிகவியல் அலகுகள், எது இரசாயனவியல் அலகுகள் என்று தெரியாத பிள்ளைகள் கூட இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏண்டா சில ஆசிரியர்கள் அப்படி படிப்பித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் அவ்வாறு தான் படிப்பித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில ஆசிரியர்கள் அப்படி படிப்பிக்காமல் விட்டிருக்கலாம். நாங்கள் அதுக்கு பொதுவாக புத்தகங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரியும், எங்களை எல்லோருக்கும் அரசாங்கம் புத்தகம் தருதல், எல்லாத்தையும் புத்தகம் மீக்குது. என்னோட பச்சை கலர்ல என்னோட புத்தகங்கள்ல ஹெட்டிங் பச்சை கலர்ல லேபிள் பண்ணி இருக்கிறது உயிரியல் பகுதிகள் என்றும், அதே போல செம்மஞ்சள் அல்லது சிவப்பு நிறத்தால் இருக்கக்கூடியது பௌதிகவியல் என்றும், அதே போல நீல நிறத்தால் இருக்கக்கூடியது உயிரியல் பகுதிகள் என்கிறதையும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் எது எது என்றதை நான் கொஞ்சம் சொல்லிக்கொள்றேன். பயாலஜி பகுதிகளாக எங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட்டை பொறுத்தவரையில நிறங்களை சென்னா அறிஞ்சு கொள்ளையிலும், இருந்தாலும் யூனிட் வைஸா நான் செஞ்சு கொடுறேன். யூனிட் வைஸா என்னென்ன யூனிட் இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொள்றேன். 1வது யூனிட், அதே போல 1வது யூனிட், 6வது யூனிட், 8வது யூனிட், 13வது யூனிட், 14வது யூனிட், அதே போல 20வது யூனிட். இவ்வளவு கிரேட் 10ல இருக்கக்கூடிய உயிரியல் பகுதிகள். சரிதானே? கிரேட் 11ல இருக்கக்கூடிய உயிரியல் பகுதிகளாக அதே போல 1வது யூனிட், 2வது யூனிட், 6வது யூனிட், 15வது யூனிட் இருக்க போகுது. சரிதானே? இது கிரேட் 11ல இருக்கக்கூடிய உயிரியல் பகுதி. 2வது பிசிக்ஸை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் பிசிக்ஸ் அலகுகள் தான் மொத்தமாக சிலபஸ்ல கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லி, அதனால கூட கேள்விகளும் அந்த பகுதிகளில் வினவப்படுறது உண்டு. எனவே லேசான பகுதி, நம்ம பெரிய அளவுல யோசிக்கக்கூடிய பகுதி இல்லை அது.
விளங்கினால் இலகுவாக செய்யக்கூடிய பகுதி. இரண்டாவது யூனிட், அதே போல 4வது யூனிட், 5வது யூனிட், 9வது யூனிட், 11வது, 12வது, 12வது, 15வது, 18வது, 19வது பகுதிகள், இப்படியான யூனிட்கள் வந்து கிரேட் 10ல் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் பகுதிகளாகும். கிரேட் 11ல் இருக்கக்கூடிய பகுதியவில் பகுதிகளாக 4வது யூனிட், 5வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட், 11வது யூனிட், 13வது யூனிட் இருக்குது. அதே போல இரசாயனவியலை பொறுத்தவரையில கிரேட் 11ல் 3வது யூனிட், 7வது யூனிட், 12வது யூனிட், 14வது யூனிட் இருக்குது. அதே போல கிரேட் 10 பொறுத்தவரையில 3வது யூனிட், 7வது யூனிட், 10வது யூனிட், 16வது யூனிட், 17வது யூனிட் இருக்குது. இது கிரேட் 10ல் இருக்குது. இது கிரேட் 11ல் இருக்குது. இது கிரேட் 11, இது கிரேட் 10 இருக்க போகுது. இப்போ இதை நாங்கள் பார்க்கறதுக்கு நிறைய பகுதிகள், நிறைய அலகுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சது தான். நாங்கள் பௌதிகவியல், இரசாயனவியல் பகுதிகளை படிக்கிற நேரம், தொடர்ச்சியாக அதை விளங்கி படிக்கிற நேரம் மிக சிம்பிளாக இருக்கும். உயிரியல் பகுதிகளை திருப்பி படிக்கணும். அதே போல பகுதியவியல், அதே போல இரசாயனவியல் பகுதிகள் விளங்குறது தான் இம்பார்ட்டன்ட். அங்கே ஒன்றுமே பாடமாக்க இல்லை. பாடமாக்குற மாணவர்கள் நிறைய நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே பாடமாக்குற விஷயம் அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாமே விளங்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் உயிரியல் பகுதிகளை பொறுத்த விளங்கி பாடமாக்குற விஷயங்களும் இருக்கும். எனவே இதுதான் O-level சயின்ஸ் பேப்பரினுடைய பேப்பர் செட்டப். முழு பேப்பர் செட்டப்பும் இவ்வளவுதான். தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்யலாம், பேப்பரினுடைய விளக்கங்கள், அதே போல எப்படியான பேப்பர்கள், எப்படியான கேள்விகள் 2025ஆம் ஆண்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.